ஃபைனலாக வந்து நம்ம லக்ஷ்மி பேலஸ்க்கு வந்தாச்சுங்க. ஹை கைஸ், நான் உங்கள் duderanjith. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து குஜராத் வந்துட்டோங்க. நேற்று நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்துக்கிட்ட ஒரு 70 கிலோமீட்டரில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மும்பைலேருந்து கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்து எங்களுக்கு வரத்துக்கு வந்து 500 கிலோமீட்டர் ஆச்சுங்க. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான பிளேஸில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பிளேஸுக்கு நம்ம வந்தோம். ஆக்சுவலாக குஜராத்தில் இந்த இடம் வடோரான்றா சொல்லுவாங்க. வடோரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாரோடா அந்த பிளேஸ் தாங்க வந்திருக்கோம். எனக்கு வாயில நுழையில. ஸோ இப்போ வந்து இந்த பிளேஸுக்கு நாங்கள் ஏன் வந்தோம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பேலஸ் வந்து கிட்டத்தட்ட 500 வருஷம் ஒரு பழமையான பேலஸுங்க. லக்ஷ்மி விழான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேலஸ் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த பேலஸுக்கு வரதுக்கு எப்படி வந்தோம்னா, கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் காமிச்சதுங்க. வாங்க கைஸ், நம்ம அப்படியே உள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து வரும். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும். ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250ங்க. நாங்கள் வந்து 2 பேர்னால 500. தேங்க்யூ சார். நல்லா ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்காங்க. இந்தியன்ஸ்க்கு வந்து 150, ஃபாரினர்ஸ்க்கு வந்து 300, சைல்டுக்கு வந்து ஃப்ரீ, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 100. இது ஸ்பெஷல் ஆஃபர் ப்ளஸ் மியூசியம் டிக்கெட்ஸ்லாம் போட்டிருக்கு. இல்லை நாங்கள் எடுக்கலாம் என்னன்னு தெரில. ஆனால் பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 215 தான் போட்டிருக்காங்க 1 பர்சனுக்கு. அப்படியே கிளம்புவாங்க, உள்ளே போகலாம். கைஸ், பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இது கொடுத்துட்டாங்க, எக்ஸெட் மாரி ஒன்று கொடுத்துட்டாங்க. இதில் வந்து இந்த பேலஸோட ஹிஸ்ட்ரி கேட்டுட்ருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல. அந்த டிக்கெட்டை நம்ம கொடுத்த உடனே அந்த உடனே வந்து இது நம்ம டிக்கெட்டு காமிச்சிட்டு இதை வாங்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த பேலஸோட ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு வந்து இதில் சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படியே நம்ம கேட்டுகிட்டே அப்படியே வந்து உள்ளே சுற்றி பார்க்குறது தான். உண்மையான புளி தூக்குதான் திட்டா. அது பேர் எப்படி சொல்கிறேன்? இது பேர் ஸ்கின்னு திட்டா இல்லையா, தோல் வச்சு தச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து சிலப்பில் பிள்ளைங்கர்லாம் பயணமாக இருக்குல்ல. அப்படின்னு ஃபோட்டோ அடிச்சு பயணமாக இருக்குல்ல. கைஸ், ஸோ இந்த பேலஸோட வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். கைஸ், பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றது பாருங்களேன். இந்த லக்ஷ்மி விழா பேலஸ்ன்னு சொல்கிறாங்க. குஜராத்தில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனதான். ஸோ இந்த இடத்துல வந்துங்க வடோரான்ற ஒரு பிளேஸில் தான் நம்ம இப்போ இருக்கோம். பட் உள்ளே வந்து ஆமாம், குஜராத்தில் வந்து இவங்க வந்து தாஜ்மஹால் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா உள்ளே வந்து எங்களை வீடியோ எடுக்க விடலைங்க. செம்மையாக இருந்தது உள்ளே பார்க்கவே. கண்டிப்பாக வந்து குஜராத் இந்த சைடு வந்தீங்கன்னா, ஹைதராபாத், அகமதாபாத் அந்த சைட்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வடோரான்ற இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. உள்ளே வேறு லெவலில் இருந்தது. ஹிஸ்ட்ரிக்கலாலும் சரி, அந்த காலத்தோட பொருள்லாம் வந்து அப்படியே இருந்ததுங்க. கத்தியிலேருந்து ஈட்டிலேருந்து எல்லாமே இருந்தது. பட் ஆனால் என்னை வீடியோ எடுக்க விடல. என்னால் முடிஞ்ச வீடியோ சின்ன கிளிப்ஸாக எடுத்து ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், உங்களுக்கு காமிக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் இருந்தது. இந்த பேலஸ் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு பாருங்கள், கால்ஃப் கிரவுண்டு. ஸோ இது இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்த ராஜாவுக்கு வந்து இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கு, டான்ஸு எல்லாமே நடக்குமாங்க. செம்ம பெரிய கிரவுண்டாக இருக்குது அந்த இடத்துல. கைஸ், இந்த பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 வருஷம் வந்து ஒரு பழமையான பேலஸுங்க. ஆக்சுவலாக வந்து 5 ஜென்ரேஷன், ஓகேங்களா. இப்போ வரையுமே வந்து அந்த 5வது ராஜா வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காராங்க, அந்த கிங்கு. ஸோ இங்கேருந்து அவர் வந்து ஒரு வேறு பேலஸில் வாழ்கிறாரு. இப்போ வந்து இந்த பேலஸில் வந்து அவர் வந்து இல்லையாங்க. பட் ஆனால் கேட்கும் போதே ஆச்சரியமாக இருந்தது. இப்போ வரையுமே அவங்களோட ஜென்ரேஷன் இருக்குதுன்றது பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து அந்த சொந்தக்காரர் வந்து அது வேறு ஒரு பேலஸில் இருப்பார்னா நினச்சி கூட பார்க்க முடியல. அது எவ்வளோ பெரிய பேலஸ் இருக்குன்ட்டு. ஸோ இதுவே வந்து ரொம்ப பெரிய பேலஸுங்க இந்த குஜராத்தில். வடோராவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அப்பத்தி வந்து கிங்காக இருந்தாராம், ராஜாவாக இருந்ததான். ரொம்பவே ஃபேமஸான ஒரு ராஜான்னு சொல்கிறாங்க இங்கே இருக்க மக்கள் வந்து. இந்த உள்ள பேலஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 ரூம் இருந்தது. அதை விசிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 11வது
ரூமுக்கு போகிறோங்க. ஸோ எங்ககிட்ட இருந்த ஹெட்செட்டை வாங்கிட்டாங்க. செம்மையாக இருக்குங்க. 5th செஞ்சுரினா சும்மாவா? அப்படியே ஒரு இதுவுமே வந்து பார்த்து பண்ணியிருக்காங்கப்பா. கேஷ் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 ரூம்ஸ் தான் இருந்தது. அந்த 11 ரூம்ஸும் பார்த்துட்டோம். அதுக்கு மேலே இருக்குன்னு பார்த்தோம். பட் ஆனால் எதுவுமே இல்லை. இந்த இடத்துக்கு வந்து ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து இல்லை. ஏன்னா நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன். இந்த இடத்துல அவ்வளோ இல்லைங்க. டிசப்பாயின்மெண்ட் தான். வேஸ்ட் ஆகிடுச்சு. 250 ஒரு ஆளுக்கு டிக்கெட் மட்டுமே. பார்க்கலாம். இதுதான் அந்த 11th. நான் கூட எதுவும் மேலே போனோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இதோட லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன இதுனா அந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா வரையில் அந்த ஸ்டோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கல்லுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட்டை பண்ணியிருக்காங்களாங்க. நல்லா உத்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது. சின்ன சின்ன கல்லால் வச்சு இந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இது வந்து ஹோட்டல். ஆமாங்க, இந்த பேலஸோட ஹோட்டல் இது. ओनर मी सर. ओके. वो जो लाइसेंस ஓகே கைஸ், என்னாச்சுன்னா நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து சடனாக வந்து எங்களை மடக்கிட்டாங்க. அந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட்டு கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. மடக்கிட்டு வந்து நான் ஃபோனை வச்சுட்டு போயிருந்தேன், கேமராவில் ஆன்லேயே. அவனே எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு இந்தமாரி எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டு, சென்னையிலேருந்து வரோம், எங்கே போகிறீங்க, லடாக் போகிறோம் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே சரி 5000 ரூபாய் ஃபைன் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். 5000 ரூபாவா? நான் ஷாக் ஆகிட்டேன். 5000 ரூபான்னு உடனே எனக்கு வந்து ஒன்றும் புரியல என்ன ஆச்சுன்ட்டு. ஒரு 4-5 போலீஸ் வந்துட்டு நீ ஃபைன் கட்டி தான் போகணும் 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அந்த டைமில் வந்து. அதுக்கப்புறம் வந்து நான் சில போலீஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் கையிலேயே வச்சுருந்தேன் ஃபோட்டோஸ்லாம். ஸோ அதை காமிச்சேன். இந்தமாரி சார் எங்களுக்கு போலீஸ்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்களுமே எங்களை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி 2000 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லியிருந்தான். என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, என்னால் முடியாது, இப்போதைக்கு என்கிட்ட காசும் இல்லை, நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை அப்படி இப்படின்னு சொன்னேன். அதுக்கு உடனே என்ன சொன்னால் சரி சொல்லிட்டு 500 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருந்தான். என்கிட்ட அதுவுமே இல்லை அப்படின்னு. முறைக்கு என்ன பண்ணால் என் லைசன்ஸை வச்சுருந்தாங்க. முறைக்கு என்ன பண்ணால் லைசன்ஸை தூக்கி போட்டான். எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு, என்னடா இது அப்படின்ற உடனே சரி சொல்லிட்டு வேறு என்ன பண்ணுறது, வேறு ஒரு ஸ்டேட்டில் லாங்குவேஜ் தெரியாமல் எதுவும் இது பண்ண முடியாமல் வந்து இருக்குமே அப்படின்றதுனால லைசன்ஸ் எடுத்துகிட்டு நான் பாட்டுன்னு வந்துட்டேங்க, கிளம்பிட்டேன். சரி விட்டா போதும் அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஸோ கீப் சப்போர்ட் ஆல்வேஸ். இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், duderanjith. கேஸ் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து வரும். ஸோ லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை, see you.